Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see transformation of sentence from complex to simple. நம்ம கிளாஸில் நம்ம தொடர்ந்து sentence பார்த்துட்ருக்கோம். Sentenceனா என்ன? Sentenceனா group of words that gives a complete meaning. Group of words இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்கும்? ஒரு complete meaning கொடுக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற சென்டென்ஸ், முழுமை பெற்றிருக்கணும், அதுதான் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சென்டென்ஸில் மொத்தம் எத்தனை கைண்ட்ஸ் பார்த்தோம்? 4 கைண்ட்ஸ் பார்த்தோம். டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. அதே மாதிரி 2 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் பார்ட் அண்டு ப்ரெடிகேட் பார்ட். தென் 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம், சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அண்ட் ஒன் ஸ்பெஷல் மென்ஷனாக நம்ம காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்றதும் சொன்னோம். இதெல்லாமே பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் கிளாஸஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை பற்றியும் டீட்டெயில் கிளாஸஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது சில கிரேட்ஸுக்கு வெறும் ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும், சில கிரேட்ஸுக்கு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும், சில கிரேட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது இருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் சிம்பிள் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம சில கிளாஸஸாக தொடர்ந்து நம்ம கிளாஸஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிள் எப்படி மாற்றுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னென்னு தெரியும், சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னு தெரியும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றது என்னது? 1 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், 1 or more டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும். 1 independent class and 1 or more dependent classes connected by a or joined by a subordinating conjunction. இதுதான் என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், அதாவது தனியாக இயங்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதாவது இண்டிபெண்ட் கிளாஸும் சார்ந்து இயங்கக்கூடிய 1 or more சென்டென்ஸும் டிபெண்ட் கிளாஸஸும் இருக்கும். இதை எது மூலமாக ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுதான் என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னா, ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். சிம்பிள் சென்டென்ஸை நம்ம இன்னொரு பேருக்கு சொல்கிறோன்னா என்னதுன்னா, இண்டிபெண்ட் கிளாஸ். அதாவது தனியாக இயங்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் தான் என்னது? சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இதுதான் காம்ப்ளெக்ஸுக்கும் சிம்பிளுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், அதாவது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் 1 or more டிபெண்ட் கிளாஸை ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸாக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். He admitted that he was guilty. He admitted that he was guilty. இது 2 சென்டென்ஸாக நம்ம பிரிக்கிறோம். He admitted that he was guilty. இதில் that தான் என்னது? சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன். தட் ஹீ வாஸ் கில்ட்டி, அவர் ஒத்துக்கிட்டாரு. ஹீ அட்மிட்டட்னா அவர் ஒத்துக்கிட்டாரு, இண்டிபெண்ட் கிளாஸ். தட் ஹீ வாஸ் கில்ட்டின்னா என்னது? அவர் ரொம்ப பொறாமல் பிடிச்சவர்னு சொல்கிறது தான் என்னது? கில்ட்டி. கில்ட்டி. ஹீ அட்மிட்டட் தட் ஹீ வாஸ் கில்ட்டி அப்படின்றத இப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸாக மாற்றணும், கன்ஜென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தட்டுன்ற சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ஹீ அட்மிட்டட், என்ன அட்மிட் பண்ணார்? அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது அவர் அட்மிட் பண்ணார், அவருடைய கில்ட்டை தான் அவர் அட்மிட் பண்ணார். அப்போது ஹீ அட்மிட்டட் தட் ஹீ வாஸ் அப்படின்ற இடத்துல தட் ஹீ வாஸை நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துகிட்டு அவருடைய கில்ட்டை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ அட்மிட்டட் ஹிஸ் கில்ட், ஹீ அட்மிட்டட் ஹிஸ் கில்ட்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ எங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, மெயின் வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்டும் இருக்குது. ஸோ இது என்னது? முழுமை பெற்ற ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். புரியுதா எப்படி காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டாக சிம்பிளாக மாற்றிருக்கோன்றது? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். டெல் மீ when the meeting will be held. சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். டெல் மீனா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அது ஒரு மெயின் கிளாஸ், இண்டிபெண்ட் கிளாஸ். when the meeting will be held, எப்போ இந்த மீட்டிங் இருக்கும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதில் சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன் என்ன? when. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மீட்டிங்கோட டைமை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றது தான் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுடைய மீனிங். எப்போ மீட்டிங் நடக்கும்ன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுடைய மீனிங். எப்போ இந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படின்றத எனக்கு சொல்லணும். ஓகே, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸாகவும், எப்போ இந்த மீட்டிங் நடக்க போகிறது அப்படின்றத
அப்படின்றது ரெண்டாவது சென்டென்ஸாகவும் அது இருக்குது. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸாகவும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸாகவும் இருக்குது. இப்போ அதை நம்ம அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, மீட்டிங் எப்போ நடக்க போகிறதுன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதை நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும்போது நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, கன்ஜென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி கன்ஜென்ஷன் இருக்காமல் ஒரு ஃபைனைட் வேர்ப் போட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். சி, டெல் மீ த டைம் ஆஃப் த மீட்டிங். டெல் மீ த டைம் ஆஃப் த மீட்டிங். மீட்டிங்கோட டைமை சொல்லுங்கள். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். when he saw the police he ran away. he ran away independent class. when he saw the police, போலீஸை பார்த்த பொழுது முழுமை பெறாத சென்டென்ஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். இதை வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறோம். இப்போ நான் இதில் பாருங்கள், வென் இருக்கிறதுனால நான் என்ன போடுறேன்னா ஆன் சீயிங் போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சிம்பிளில் என்னென்ன வேர்ட்ஸ் இருந்தால் காம்ப்ளெக்ஸில் எப்படி போடணும், காம்ப்ளெக்ஸில் என்ன வேர்ட்ஸ் போடணும், காம்பவுண்டில் என்ன வேர்ட்ஸ் போடணும், எப்படி மாற்றணுன்ற ஒரு டேப்லர் காலம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வென்னு வந்து ஆன் சீயிங் போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வென்னுன்றதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், காம்ப்ளெக்ஸில் வென் இருந்தால் சிம்பிளில் நம்ம என்ன போடுறோம், ஆன் சீயிங் அப்படின்னு போடுறோம். ஓகே, ஆன் சீயிங் த போலீஸ் ஹீ ரேன் அவே. இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வர்பு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஃபைனைட் வேர்ப். இங்கே ஆன் சீயிங் த போலீஸ் ஹீ ரேன் அவே, சீயிங்கும் வர்பு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல சீயிங் வந்து என்ன ஆகும்னா ஜெரண்டாக மாறிடும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக தான் ஒர்க் ஆகும். இது இங்கே வர்பு கிடையாது. இந்த கிளாஸஸ், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள் தான் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு வந்து கிளியர் டெஃபினேஷன்ஸ் தெரியும், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வென்னுன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் சீயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் சீயிங் த போலீஸ் ஹீ ரேன் அவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் சீயிங் த போலீஸ்ன்றது ஒரு ஃப்ரேஸாக தான் மாறும். ஜெரண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரேஸாக மாற்றிருக்கோம். அதனால் இதில் ரெண்டு சென்டென்ஸ் கிடையாது, ஒரே சென்டென்ஸ், ஒரு மெயின் வேர்ப், ஒரு சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, பீப்புள் ஹூ லீவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். இதில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம், பீப்புள் ஹூ. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹூவை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பீப்புள் லிவிங் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். புரியுதா உங்களுக்கு? பீப்புள் ஹூ லீவ் இன் இருக்கா, பீப்புள் ஹூ லீவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ்னு இருக்குது. பீப்புள் ஹூ லீவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் அப்படின்னு இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது என்ன பண்ணணும்னா அந்த ஹூ லீவ் இன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் அதில் இருக்க வர்ப் என்ன, லிவ், ஹூ லிவ். அந்த லிவ் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டிங்கன்னா அந்த மாற்றிடலாம். அப்படியே ஹூ லிவ்னுக்கு பதில் லிவ் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுங்க. பீப்புள் லிவிங் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த மீட்டிங் வில் பி ஹெல்ட். இதுவும் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வேர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த மீட்டிங் வில் த ஹெல்ட். என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் அந்த இடம், எங்கே மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொன்னாங்களோ இதுதான் அந்த இடம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல தான் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த மீட்டிங் வில் பி ஹெல்ட். அப்போ என்ன அர்த்தம்னா இது மீட்டிங் நடக்க போகிற இடம் இதுதான் சிம்பிள் சென்டென்ஸில் மீட்டிங் நடக்க போகிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன எழுதணும், திஸ் இஸ் த வென்யூ ஆஃப் த மீட்டிங் ஆர் திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த மீட்டிங். வென்யூனால என்ன தான், பிளேஸ் தான். புரியுதா? ஸோ அர்த்தம் ஒன்று தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்லேருந்து எந்த டைப்புக்கும் நீங்கள் மாற்றினாலும் அர்த்தம் மாறாமல், மீனிங் மாறாமல் தான் மாற்றணும். அதுக்கு தான் அந்த ஒரு டேப்லர் கால் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்றது. ஓகேவா? சரி, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த மீட்டிங் வில் பி ஹெல்ட்னா எங்கே மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொன்னாங்களோ அந்த இடம் இதுதான் அப்படின்றத கொஞ்சம் இதுவாக சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதை மீட்டிங் நடக்க போகிற இடம் இதுதான் சிம்பிளாக சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த வென்யூ ஆஃப் த மீட்டிங் ஆர் திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த மீட்டிங். புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த ஒரு சென்டென்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அர்த்தம் மாறுற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி மாற்றினீங்கன்னா அது தப்பு. எந்த ஒரு சென்டென்ஸுமே மாற்றும்போது வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் தான் நீங்கள்
சேஞ்ச் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த 5 எக்ஸாம்பிள் இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் வந்து எப்படி மாற்றணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வந்து மாற்ற உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சிம்பிள்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்னால் என்னன்றதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. தென் அந்த டேப்லர் காலம் பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமே இல்லை, இவ்வளோதானா அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே கைஸ், இந்த கிளாஸில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.